கருப்பு கலர்ல மை வைக்கும்போது மற்றவர்களுடைய வசீகரத்தன்மை நம்மளை தாக்காது, மற்றவர்களுடைய பார்வை நம்ம மேல உழாது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தின் மூலமாக கண்டு உணர்ந்தார். இதுல என்ன அறிவியல் இருக்குங்கிறத அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை பாதிக்கிறதா? நம்மளை யாரும் ரொம்ப ஆழ்ந்து ஏயாப்பா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பாதிப்பு ஏற்படுமா? கடைகளில் வெளியில ஒரு பொம்மையில் அழகான ட்ரெஸ் போட்டிருக்கான், அந்த ட்ரெஸ்ஸை போய் நம்ம வாங்கி போட்டால் மேல்கால்லாம் வலிக்குது, ஏதோ பண்ணுது, கண் திருஷ்டி சுற்றி போடுவோம், சூடன் சுற்றி போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வழக்கத்தில் நிறைய பேசுவோம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி வர சொல்லுவாங்க. மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது. ஒரு முனைப்பட்ட மனதினுடைய தன்மை நம்மளை பாதிக்க தான் செய்யும். ஆழ்ந்து யாராவது நம்மை குறித்து ஏக்கத்தோடு பார்த்தாலோ, அல்லது நம்ம இவ்வளவு அழகாக இருக்கோம், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யாரும் மனதுக்குள் புழுங்கி ரொம்ப தீவிரமா பார்த்தா அந்த தீவிரமான அலைகள் கண்டிப்பா நம்மளை பாதிக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் நெட்வொர்க்கால் சூழப்பட்டுள்ளது. நம்ம இங்க நினைக்கிறது இன்னொரு இடத்துக்கு போவோம், இன்னொரு இடத்துல நினைக்கிறது நமக்கு கூட வரும். அப்ப கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் ஓரளவு பாதிக்க தான் செய்கிறது. இதுல இருந்து நம்மை தப்பித்து கொள்ள எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல நம்முடைய அகத்தை தூய்மையாக சமநிலையில வச்சிருக்கோம். நம்முடைய உள்ளம் சமநிலையில இருந்தா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலா எவ்வளவு தீவிரமான நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மை தாக்கினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இங்க உள்ள சமநிலை இல்லாதவர்கள் தான் கிரகித்துக் கொள்கிறார்கள். உங்களுடைய உள்ளம் எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்தாலும், எந்த நபராலும் உங்களுடைய உள்ள சமநிலை தவறாது பாதுகாக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கண் திருஷ்டினால் வரக்கூடிய எந்த ஆபத்தும் அவர்களை ஒன்று செய்யாது. ஆனால் உள்ள சமநிலை இல்லாதவர்களுக்கு மற்றவர்களுடைய எண்ண அலைகள் நம்மை தாக்க ஆரம்பிச்சிடும். மற்ற மனிதர்களினுடைய உணர்வுகள் ரொம்ப நெகட்டிவா தொடர்ந்து நம்மை பற்றி இருக்குது. ஒவ்வொருத்தர்ல பல பேரும் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க, நெகட்டிவா நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆறா வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், நமக்குள்ள ஊடுருவி நம்மளை டவுன் ஆக்கிடும். சைக்காலஜிக்கலாகவும் டவுன் ஆக்கும், பிசிக்கலாகவும் எந்த ஆர்கன் வீக்கா இருக்கோ அதுல போய் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே கண் திருஷ்டி என்பது பொய் அப்படிங்கிறதெல்லாம் விட அது ஒரு சயின்ஸா தான் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க டிவியில ஒரு இடத்துல ஒளிபரப்பக்கூடியது இன்னொரு இடத்துல தெரிகிறது. செல்போன் டவர், இங்க டவர் இருக்கு, இங்க ஒரு இடத்துல நம்ம போன் பண்ணும் போது அங்கே டவர் இருந்ததுன்னா அது நம்ம பேச முடிகிறது. அப்போ எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது போல எண்ண அலைகளை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேணும். எண்ண அலைகள் எதிர்மறையாக தொடர்ந்து பலரால் நம்மளை தீவிரமாக நம்மை பற்றி நினைக்கும் போது அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மளை தாக்கும். நம்ம சரியா இல்லை அப்படின்னா மாட்டிக்கிடுவோம். அப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய ஆறாவை அவ்வப்போது தூய்மை செய்து கொள்ளலாம். நம்முடைய ஆறாவானது மற்றவர்களுடைய உணர்வுகளை வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வீக்கா இருக்கும்போது அது உள்ள அனுப்பும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆறாவை அடிக்கடி தூய்மை செய்து கொள்ளணும். என்ன செய்யலாம்? வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். டப்பில் ஒரு தண்ணி நல்லா பிடிச்சி ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ கல் உப்பை போட்டு நல்லா கலக்கி அதில் நம்ம நல்லா குளிச்சுட்டு, நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிடம் தியானம் செய்தால் நம்முடைய ஆறா தூய்மை ஆகிவிடும். அந்த நம்ம ஆறால இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய நெகட்டிவ் வேவ்ஸ் நமக்கு ரிசீவ் ஆவதற்கு முன்னாடியே தூய்மை செய்து விடலாம். ஆகவே நீங்கள் கண் திருஷ்டியை குறைக்கணும்னா, கடல் பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு கடல்ல குளிக்க வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்க அங்கே போய் நல்லா முங்கி குளிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லையா, உங்க வீட்லயே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி கல்லுப்பை போட்டு நல்லா கலக்கி குளிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் தியானம் செய்தால் உங்களுடைய ஆறா, மற்றவர்களுடைய கண் திருஷ்டியினால் ஏற்பட்ட பாதிப்பு ஆறாவில் இருந்தால் அதுவும் விலகிவிடும். அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் மற்றவர்களுடைய பார்வையில நம்ம விழக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நெத்தியில திலகம் இடுதல் என்ற ஒரு பழக்கத்தை, மை வைப்பார்கள். கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கும் போது மற்றவர்களுடைய பார்வை நம்மளை கூர்ந்து உள்ள ரிசீவ் பண்ணாது. ஒரு கருமை நிறத்துல ஏதேனும் ஒரு பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வைத்துக் கொண்டால் கூட நமக்கு மற்றவர்களுடைய பார்வை நம்மை தாக்காது. இதுலலாம் அறிவியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட நடைமுறை அனுபவத்துல நம்முடைய முன்னோர்கள் இதை கண்டு சொல்லி இருக்கிறார்கள். இந்த உப்பு போட்டு குளிக்கிறது, உப்பு சுத்தி போடுறது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல திலகம் இடுவது, கருப்பு கலர்ல மை வைக்கும் போது மற்றவர்களுடைய வசீகரத்தன்மை நம்மளை தாக்காது, மற்றவர்களுடைய பார்வை நம்ம மேல உழாது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தின் மூலமாக கண்டு உணர்ந்தார். இதுல என்ன அறிவியல் இருக்குங்கிறத நம்ம இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் திருஷ்டி என்பது உள்ள சமநிலை இல்லாத போது கிரகிக்கப்படுவதும், உள்ளம் சமநிலையாக இருந்தால்
மற்றவருடைய எந்த ஒரு நெகட்டிவ் வேவ்ஸும் நம்மளை ரிசீவ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்தால் மற்ற மெட்டீரியலோ மற்ற எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.